இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இட் இஸ் ஆல்சோ எ பிக் காலேஜ் இன் கோயம்புத்தூர். 2727 கோட் நம்பர், ஒரு ஃபேன்சி கோட் நம்பர். எல்என்டி பைபாஸில் இருக்குது. ஸோ இட் இஸ் இந்த பைபாஸ் தான், பாலக்காடு டு கோயம்புத்தூர் பைபாஸில் இருக்குது. ஸோ காலேஜ் வந்து நல்ல அட்மாஸ்பியர் இருக்கும், நல்ல இன்ஃப்ராவோட இருக்க காலேஜ் தான். பட் இந்த காலேஜ்லேயுமே வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சிவில் இஸ் அவைலபிள் தேர்ட் ரவுண்டில். அதுக்கப்புறமா வந்து மெக்கானிக்கலுமே இட்ஸ் டூ டிஃபிகல்ட். ஓகே, சிவில் மெக்கானிக்கல் யூ கேன் ஆப்ட். ஓசி அண்ட் பிசி கேண்டிடேட் சிவில் அண்ட் மெக்கானிக்கல் ஆப்ட் பண்ணலாம், பயோமெடிக்கல் ஆப்ட் பண்ணலாம், அவ்வளோதான் ஆப்ட் பண்ண முடியும். அக்ரிகல்ச்சர் இட் இஸ் யுவர் ஆப்ஷன், ஐ லீவ் இட் டு யுவர் ஆப்ஷன். ஸோ எம்பிசி கேண்டிடேட்ஸுக்கும் அதே மாதிரி தான் வந்து பயோடெக்னாலஜி அவைலபிலிட்டி இப்போ சான்சஸ் இருக்குது, பயோமெடிக்கல் இருக்குது, நெக்ஸ்ட்டு இது இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, அது சான்சஸ் இருக்குது. எம்பிசி கேண்டிடேட்ஸ்க்கு முடிஞ்சிடும். தட் இஸ் ஆல்சோ நோ மோர். ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல், சிவில், பயோமெடிக்கல், தீஸ் ஆர் த ஆப்ஷன்ஸ் ஃபார் எம்பிசி. அதே மாதிரி பயோமெடிக்கல், சிவில், மெக்கானிக்கல், ஓகே, இது 3. எம்பிசிக்கு ஒரு சான்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து ட்ரிபிள் இ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அவ்வளோதானே தவிர மற்ற எல்லாமே க்ளோஸ் ஆகிருக்கும். பிசிஎம் கேண்டிடேட்ஸ்க்கும் இட்ஸ் ரியலி டிஃபிகல்ட். பிசிஎம்மும் எல்லாமே க்ளோஸ் ஆகிரும். மெக்கானிக்கல், சிவில் இதே மாதிரி தான் கிடைக்கும். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. கட் ஆஃப் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா கட் ஆஃப் வந்து பயோடெக்னாலஜிக்கு எம்பிசியில் 134.5 முடிஞ்சிருக்கு, அது கிடைக்கும். சிவில் 102.5 முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட் நோட் பண்ணிங்கன்னா மெக்கானிக்கல் 137 ஆரம்பித்து 117 முடிஞ்சிருக்கு. ஸோ தட் யூ கேன் கெட் இட். சிவிலும் அதே கேஸ் தான். ஃபார் பிசி வந்து சிவில் வந்து 128 ஆரம்பித்து 96 முடிஞ்சிருக்கு. பயோடெக்னாலஜி ஃபார் பிசி இஸ் நாட் பாசிபிள். பயோமெடிக்கல் 138 ஆரம்பித்து 126 முடிஞ்சிருக்கு. தேர் இஸ் அ சான்சஸ். அப்புறமா வந்து ட்ரிபிள் இ நோ சான்ஸ் இருக்குது. மெக்கானிக்கல் 138 ஆரம்பித்து 129 முடிஞ்சிருக்கு பிசியில். ஸோ தேர் இஸ் அ சான்ஸ். ஸோ ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி வந்து தேர்ட் ரவுண்டில் உங்களுக்கு சர்க்யூட் பிரான்ச்சஸ் வந்து ட்ரிபிள் இ இருக்கும், பயோமெடிக்கல் இருக்கும், சான்சஸ் இருக்குது எம்பிசி கேண்டிடேட்ஸ்க்கு. சிவில் மெக்கானிக்கல் உங்களுக்கு வந்து சாய்ஸ் தான், எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ அதனால் வந்து அது நீங்கள் வந்து எப்படி வேணால் எடுத்துக்கலாம். பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா சிவில் மெக்கானிக்கல் தவிர்த்து உங்களுக்கு பயோமெடிக்கல் இருக்குது. பிசிஎம்க்கும் அதே கேஸ் தான். எஸ்சியாக இருந்தார், எஸ்டிக்கு எல்லாமே இருக்குது. அது நீங்கள் பின் பாயிண்ட் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ, உங்களுக்கு ஃபர்தராக குமரகுரு, ஸ்ரீகிருஷ்ணா, ஈஸ்வர் அந்த மாதிரி இருந்தால் அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி இட் இஸ் அ குட் காலேஜ். அதே நேரத்தில் வந்து நீங்கள் சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள் இ சூஸ் பண்ணிங்கன்னா தேர்ட் ரவுண்டில் யூ கேன் ஹேவ் இட். ஓகே, தேர்ட் ரவுண்ட்லேயும் ஒரு 4-5 சீட் தான் இருக்கும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் பெருசாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா ஓசிபிசிலே எல்லாமே முடிஞ்சிருக்கும். அது ஃபஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட்லேயே எல்லாமே முடிஞ்சிருக்கும். பட் தெர் ஆர் சான்சஸ் ஃபார் சிவில் அண்ட் மெக்கானிக்கல். ஓகே, ப்ளீஸ் ஹேவ் அ நோட்.